சம் கிரேட் ஐடியா ஷுட் பி ஷேர்ட். இதே நான் இப்போ சொல்கிறேன்னா வந்துட்டு சில விஷயம் வந்துட்டு என் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக அந்த விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு ஏதோ பெரிய ஆத்தரெல்லாம் எழுதிட்டு அதுலேருந்து படிச்சுட்டு வந்து நான் ஒன்றும் சொல்லலை. ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் ஷேர் பண்ணோன்னா வந்துட்டு, நீங்கள் யாருக்காவது ஒரு நல்ல குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பணுன்னா அவங்க தூங்கினதுக்கப்புறம் ஒரு லாங் மெசேஜ் அவங்க வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு அந்த மெசேஜ் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அவங்க நைட் தூங்க போகும்போது ஆஃப்லைனில் போயிருப்பாங்க. காலையில் எழுந்து பார்த்த உடனே அவங்க மூஞ்சில் ஒரு சின்ன சிரிப்பு, அதை பார்த்துட்டு நம்ம முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வந்த உடனே அந்த டேவே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்மைலோடு ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ்டர் மதன் குமார்னு ஒருத்தர் இருக்கார் சென்னையில். சில வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அது போட்டிருந்தாரு. ஸோ நான் வந்துட்டு அதை ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணேன். அவருக்கே இது ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரில. ஸோ மதன், தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மெசேஜ். கீப் ஷேரிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ மெசேஜ். மக்களே, நீங்களும் வந்துட்டு இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதோட எஃபெக்ட்னஸ் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி வீடியோ போடணுன்றதும் பிங்க் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சவங்களோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு உண்டாக்குற ஒரு சின்ன மெசேஜாக தான் அதை பார்க்குறேன். கீப் ஷேரிங்.